வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே முத்து மீனாவை காங்கலன்னு ரொம்பவே மனசில் சங்கடப்படுதாங்க. காங்கலி எங்கே போனாலோ எது போனாலும் தெரியலையே, அவள் செல்ஃபோன் வேறு ஆஃபில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே அலைகிறாரு. மீனாவுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட ஃபுல்லுமே போய் கேட்குறாரு. நான் பார்க்கல, நான் காலைல பார்த்தது தான் அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே முத்துக்கு என்ன செய்யணுன்னே தெரியல. ஒரு இடத்துல நின்று ரொம்பவே மனசு விட்டு அழுகிறாரு. அப்போ முத்துக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி, என்னண்ணே இங்கே நின்றுட்டு இருக்கீங்க, இங்கே நின்று ஒரு மாதிரி அழுதுட்ருக்கீங்க, என்னாச்சுண்ணே, தம்பிகிட்ட ஏதாவது சொல்லக்கூடாதானே அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லடா தம்பி, என் பொஞ்சாதி எப்போவுமே கரெக்டாக இதுக்கு வீட்டுக்கு வந்துடுவா. அதுபோக ஃபோன் ஆஃப்லேயே வராது, இப்போ ஆஃப்னு வருது, வீட்டுக்கும் வரல. அவளுக்கு தெரிஞ்ச இடத்துலையும் எல்லாத்தையுமே தேடி பார்த்துட்டேன். அவள் எங்கே போனா ஏதானா என்னன்னே ஒன்றுமே புரியல அப்படிங்கும்போது, முத்தனே மீனாக்கா ரொம்பவே தைரியமான ஆள். மீனாக்காவை பற்றி நீங்கள் எந்த விதத்துலையும் நீங்கள் நினச்ச வேண்டாம், அப்போ எப்படி வேண்டாம். நீங்கள் எப்படியோ அதே மாதிரி தான் மீனாக்காவும். அதனால் அவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க, நீங்கள் கவலைப்படாதங்கண்ணே, கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படிங்கும்போது, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீனா அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. ஏன் உங்கள் நம்பர் இவ்வளோ நேரம் ஆஃபில் இருந்துச்சு அப்படிங்கும்போது, இல்லை மருமகனே சார்ஜர் இல்லை, மீனா வந்தால அவள் தான் சார்ஜர் போட்டா அப்படிங்கும்போது, மீனா அங்கேயா இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இங்கே தான் இருக்கா, நான் பார்வதி அவங்க வீட்டில் இருக்கோம்ல, அவங்க வீட்டில் சமைக்கணும்னு சொல்லி மீனா சமைச்சிட்ருக்கா அப்படிங்கும்போது, மீனாட்ட ஃபோனை கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா இப்படி பண்ண அப்படிங்கும்போது, என்னங்க பண்ணேன் அப்படிங்கிறாங்க. செல்லு ஆஃப்னு வருது அப்படிங்கிறாங்க. ஆமாங்க சார்ஜர் இல்லை, இனிமேல் தான் போடணும் அப்படிங்கும்போது, நான் ரொம்பவே பயந்துட்டேன், உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது, ஏங்க நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்னங்க இது இருக்குது, ஒன்றுமே ஆகாதுங்க, சத்யாவுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் நீங்கள் ஒரு தாபசானத்தில் இருக்கீங்க, எங்களுக்கு என்னங்க ஆக போகுது அப்படிங்கும்போது, இல்லை மீனா இந்த சிந்தாமணி வேறு பயங்கரமான கடுப்பில் இருக்கா, ஒன்று எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்னோடய இதாகவே இருந்துச்சு. அதுபோக அப்பா ரவி எல்லாருமே தனித்தனியாக ஒன்று எங்கே இருக்க எது இருக்குன்னு பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கும்போது, ஏங்க உடனே ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சரி மீனா நான் பார்வதி வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. முத்து ஃபோனை வந்த உடனே, டேய் முத்து மீனாவை பார்த்தியடா பேசிட்டடா அப்படிங்கும்போது, எப்பா பேசிட்டேன், அவள் ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சாம்பா, வேறு ஒன்றும் இல்லை, அவள் பார்வதி வீட்டில் தான் இருக்கா அப்படிங்கும்போது, அப்படியா ரொம்ப நல்லதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே விஜயா கிட்டே அண்ணாமலை சொல்கிறாங்க, மீனா இங்கே தான் இருக்கா, எங்கேங்க அப்படிங்கிறாங்க. பார்வதி வீட்டில் என்ன செய்கிறா, அங்கே சமைச்சிட்ருக்கானா அப்படிங்கும்போது, ஏன் பார்வதி சமைக்க முடியாதா, ஏன் அவள் தான் நல்லா சம்பாதிக்கலை, சமைக்கிறதுக்கு ஆள் வைக்க வேண்டியதானே, நம்ம வீட்டில் சமைச்சு வீட்டுக்கெல்லாம் கொடுக்க வேண்டாமா வைக்க வேண்டாம் போதுங்க பாரு, மீனா அம்மா பார்வதி வீட்டில் தான் இருக்காங்க, அவங்களுக்கும் சமைச்சு கொடுக்கணும்ல அப்படிங்கும்போது, என்னங்க சொல்கிறீங்க, இந்த பார்வதி வீட்டில் இந்த மீனா அம்மா இருக்குதா, அவங்க இதுக்கு அங்கே போகிறாங்க அப்படிங்கும்போது, சத்யாவும் ரேகாவும் கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க, அதனால் சிந்தாமணி ஆட்கள் மீனா அம்மா எங்கே போகிறாங்க வராங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம், அது சரி வராது அப்படின்னு சொல்லி தான் பார்வதி வீட்டில் கொண்டு வச்சுருக்காங்களாம் அப்படிங்கும்போது, அந்த பார்வதிக்கு எவ்வளோ திமிரு அப்படின்னு சொல்லி ரூமுக்குள்ளே ஃபோன் பண்ணுதாங்க. பார்வதி அப்படிங்கிறாங்க. என்ன விஜயா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. நல்ல சாப்பாடு போல் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீனா சாப்பாடு சாப்பிட்றேன், பிறகு நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதானே நான் உன் வீட்டுக்கு வரட்டான்னு கேட்கும்போது, நீ என்ன சொன்ன உன் புருஷனை கூப்பிட்டு வந்தாவா இல்லை வராதான்னு சொன்னேன், அந்த மீனா அம்மாவை மட்டும் கொண்டு வச்சுருக்க அப்படிங்கும்போது, ஆமாம் விஜயா இப்பவும் சொல்கிறேன், நீ வருதா இருந்தால் அண்ணனை கூப்பிட்டு வா அப்படிங்கும்போது, நான் வருதா இருந்தால் என் வீட்டுக்காரை கூப்பிட்டு வரணும், ஆனால் அந்த மீனா அம்மா வருதா இருந்தால் ஒன்றுமே வேண்டாம் அப்படிங்கும்போது, இங்கே பாரு உனக்கு வீட்டுக்காரருக்கு இருக்காங்க, மீனா அம்மாவுக்கு இல்லை, நானும் எப்படி தனியாக இருக்கணும் அதே மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னோட இப்போ உங்களுக்கு அவங்க தான் முக்கியமாயிட்டாங்களா, அந்த மீனாட்ட ஃபோனை கொடு அப்படிங்கிறாங்க. மீனா நம்பரு ஆனில் வந்துருச்சு, நீ மீனாவுக்கே கால் பண்ணிக்க அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. என்னடி நினச்சிட்ருக்கேன், ஒம்பாட்டில் அங்கே போய் சமைச்சு கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கும்போது, அத்தை நான் வந்துடுறேன் அப்படிங்கும்போது, இப்போ நீ எப்போ சமைச்சு நாங்கள் எப்போ சாப்பிட்றது அப்படிங்கிறாங்க. அத்தை எங்கள் அம்மா இங்கே இருக்காங்க, அவங்களுக்கும் உடம்புக்கு முடியலை, அதனால தான் சமைக்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே சீக்கிரம் வா அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க. வெளியே விஜயா கத்துறாங்க, இங்கே பாருங்க இந்த மீனா பண்ணுறதெல்லாம் சரி கிடையாது, வீட்டு கதைக்கே லாந்திக்கிட்டு இருக்கா வச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கும்போது, விஜயா வீட்டு கதைக்கு மட்டும்தான் மீனா லாந்திட்டு இருக்காளா, ஏன் உன் வீட்டு பேரில் மனோஜ் நீனும் சேர்ந்து ஒரு 38 லட்ச ரூபா கடன் வாங்கினில்ல, அந்த கடனை அடைக்கிறதுக்கு மீனாவும் முத்துவும் லாந்தலை, அப்போ நீ எதுவுமே சொல்லலை, இப்போ அவங்க அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலன்னு ஒரு இடத்துல போய் சமைச்சு கொடுத்தா என்னெல்லாமா சொல்லுது அப்படிங்க, நம்ம எப்படிங்க சாப்பிட்றது, அடுத்தவங்களே பார்த்துட்டு நம்ம வீட்டை எப்படிங்க பார்க்குறது அப்படிங்கும்போது, நம்ம வீட்டில் உள்ள ஆள் தான் மீனான்னு உனக்கு அது மட்டும் நினப்பு இருக்கா, ஏங்க அவன் இங்கே தானங்க இருக்கா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு இங்கே மட்டும் இல்லை, நம்ம வீட்டு ஆள் தான், நம்ம வீட்டில் சமைக்கலைன்னா ஏதாவது வழி பண்ணியிருப்பா அப்படின்ட்டு இருக்கும்போது, 2 பேர் மீனாக்கா அப்படின்னு வராங்க. மீனாலாங்க இல்லை அப்படிங்கும்போது, மீனாக்காங்க இல்லையா, அந்த அக்கா நைட்டு சாப்பாடுக்கு சொல்லியிருந்தாங்க எங்கள் கடையில்,
அதான் கொடுக்க வந்தேன். எங்கள் கடையில் வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும், அதான் கொடுக்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை பார்த்தியா விஜயா, மீனாவே சமைக்கலைனாலும் வீட்டு சாப்பாடு மாதிரி ஒரு சாப்பாடு வீட்டுக்கு வந்துடும். யாரும் பட்னியாக கிடக்கணும் வைக்கணுங்கிற நினப்பு மீனாவுக்கு எப்போவுமே கிடையாது. இந்த வீட்டில் உள்ளவங்கள மட்டும் தான் யோசிச்சுட்ருப்பா மீனாவும் அந்த முத்துவும் அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சிடுறாங்க. இங்கே சாப்பிட்டு பார்க்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது, எங்கே நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க கண்டிப்பாக வீட்டு சாப்பாடு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க. ரவியும் சுருதியும் சாப்பிட்றாங்க. இங்கே முத்து மீனாவை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வராங்க. பாத்தியாடி நாங்கள் கடையில் சாப்பிட்றது மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது விஜயா, எப்பவும் நான் அதை தான் சாப்பிடணுமா இதை தான் சாப்பிடணுமான்னு சொல்லிகிட்டு இருப்பேன், சாப்பாடு நல்லா தானே இருக்குது, நல்லா சாப்பிட்டல, ஏன் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எப்பா எப்போவும் மீனாக தான் இந்த வீட்டில் சமைக்கணுமா, என் அம்மா ஊடையில் சமைக்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. டேய் உன் மாமியாருக்கு உடம்புக்கு முடியல, உன் புஞ்சாதி அங்கே போய் சமைப்பா, ஆனால் இந்த வீட்டில் அவள் சமைக்க மாட்டாளோ அப்படிங்கிறாங்க. ஏம்மா இவ்வளோ நாள் மீனாக தான் இங்கே சமைச்சிட்டு இருந்தா, சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, மீனா நீ போய் சாப்பிடு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா கடையில் ஆர்டர் பண்ணி நீ எதுக்கு சாப்பிட மாட்டோம் வா அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுத்து ரொம்ப தூங்க போகிறாங்க. இங்கே மனோஜ் காலில் தூக்கம் வராமல் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ விஜய் எந்திரிச்சு வராங்க. என்னடா இன்னும் தூங்கலையா அப்படிங்கிறாங்க. எங்கம்மா தூங்குறது, காலில் படுத்த தூக்கமே வர மாட்டேக்கு, வைக்க மாட்டேக்கு, நான் எப்போவுமே ரூம்லேயே தான் இருந்தேன், இப்போ நீங்கள் என்னை வெளியே அனுப்பிட்டீங்க, நீங்கள் தான் என்ன சொல்லுவீங்க பெரிய பிஸ்னஸ் மேன், நிறைய படிச்சிருக்கடா, நீலாம் பெரிய ஆளாக வரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பெரிய ஆளாக வரணும்னா நல்லா தூங்கணுமா, நான் தூக்கமே இல்லாமல் இருக்கேன் கொஞ்ச நாளாக, இனி ஹாலில் உட்கார சொல்லிட்டாரு உங்கள் வீட்டுக்காரு, எனக்கு தனியாக ரூம் வேணும், அந்த முத்து மீனா இருக்க சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, டேய் நான் இப்போ சொன்னேன்னா அவ்வளோதான், இந்த வீட்டுக்காக 38 லட்ச ரூபா அவங்க தான் கொடுத்துருக்காங்க வச்சுருக்காங்க, மனோஜ் அதை கொடுக்க சொல்லு, அவங்க வெளியே தூங்குவாங்க அப்படின்னு சொல்லுவார். இதுக்கு நமக்கு வேணுமாடா, நீ அந்த 5 லட்சத்தை புரட்ட என்ன பண்ணியிருக்க அப்படிங்கும்போது, எனக்கு ஒன்றுமே புரியலம்மா அப்படிங்கும்போது, என்னடா ஒன்றுமே புரியலன்னு இருக்க அப்படிங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்லி இந்த விஜயாவோட செயினே என்னடா நீ செயினே பார்க்குற, நானும் செயினே தர மாட்டேன் அப்படிங்கும்போது, மாமா ஒரு செயின் கொடுத்தாலே போதுமா, 5 லட்சம் எப்படி இந்த இது விற்றா தருவாங்கம்மா, இதை வச்சு நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவோம்மா அப்படிங்க. டேய் அதெல்லாம் நான் தரமாட்டேன் மனோஜ், உன்னை நம்பி நான் வீட்டு பத்திரம் தந்தேன், அதை நீ ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்ட, அதை முத்து மீனாவும் எதுவும் பண்ணலை அப்படின்னா வீடு நம்மளுக்கு வந்திருக்காது, இந்த நகையை தந்தாலும் நீ ஒன்றுமில்லாமல் தான் ஆக்க போகிற, அந்த ரோஹிணி அதையும் வாங்கிட்டு எனக்கு மனோஜ் வேணா என்னடா பண்ணுவேன் அப்படிங்கும்போதுமா, அப்படிலாம் அவன் சொல்ல மாட்டாமா அப்படிங்கும்போது, நான் அவளை நம்ப மாட்டேன், நான் தரமாட்டேன், நீ வேறு எங்கேயா பணம் வேணா வாங்கிக்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு பார்த்தா நீங்கள் எனக்கே பண்ண மாட்டேறீங்களா அப்படிங்கும்போது, மனோஜ் நான் அதை சொல்லலை, நீனா ரெடி பண்ணுடா, நீ பெரிய கடை வச்சுருக்க, அதை சொல்லி யார்ட்டையா வாங்க பாரு, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே மனோஜ் நினைக்காங்க யாரை நம்பியும் பிரயோஜனம் இல்லை, கண்டிப்பாக சுருதி ரூமில் நகை இருக்க தானே செய்யும், அவள் நல்லா வசதியான பொண்ணு தானே, கண்டிப்பாக வச்சுருப்பா அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. எல்லோரும் போன உடனே நம்ம நைஸாக சுருதி ரூமுக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இப்படி இருக்கும்போது சுருதி ரூமுக்குள்ளே மனோஜ் போகிறாரு. அந்த நேரத்தில் மீனா வந்துடுறாங்க, வெளில போனால் மீனா வந்துடுறாங்க. வந்தோடனே ஒரு சுருதி ரூமுக்குள்ளே மனோஜ் போன மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கதவை சாத்திட்டு முத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. முத்துக்கு போனோடனே முத்து வராரு. வந்தோடனே என்னடா இங்கே எதுக்கிட்டா போனா அப்படிங்கிற, ரூமில் ஏன் ரூம்னு நினச்சி போயிட்டா அப்படிங்கிறாங்க. ஓன் ரூம்னு நினச்சி போனேயா, அவன் கையில் என்னது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை கையை காட்டுறா அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க அங்கே சுருதியோட நகையை கையில் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த ஆளை பலார்னு வாங்கிட்டு இருக்கும்போது விஜயா வந்துடுறாங்க. என்ன நினச்சிட்ருக்க, மனோஜை கேட்க ஆளுன்னு நினச்சிட்ருக்கியா, மனோஜ் உனக்கு அண்ணன்டா, எப்போ நான் அவன் மேலே நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. அம்மா முதல்ல மனோஜ் என்ன பண்ணான்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. அவன் என்ன பண்ணான், அவன் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டான், ஹாலில் இருந்தால் அவனை தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு லீவ் போட்டு அந்த ரூமில் போய் தூங்க போயிருப்பான் அப்படிங்கிறாங்க. தூங்க போனால் தான் பிரச்சனை இல்லையே, தூங்க போகிற மாதிரி சார் சுருதி நகையை எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட வச்சு டேய் மனோஜ் என்னடா இந்த முத்து சொல்கிறான், அது உண்மையாடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படிங்கிறாங்க. டேய் ஏன்டா அப்படி பண்ணேன்னு சொல்லி மனோஜை போட்டு ஒரு இருக்காங்க. எனக்கு ஒரு வழி தரலம்மா, உங்கள்கிட்ட நகையை கேட்டால் நீங்கள் தரல, நீங்கள் யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுங்க, நான் என்ன பண்ண முடியும், அதான் அந்த நகையை எடுத்தேன் வச்சேன் அப்படிங்கிறாங்க. டேய் அதுக்காக சுருதி ரூமில் யாரும் எடுப்பேன், முத்து மீனா சுருதிட்ட சொன்னால் என்னடா ஆகும், ஏற்கனவே அந்த சுதா பேச தெரியாமல் பேசுவாள், இப்போ இதுக்கு ஒரு பாயிண்ட் கிடச்ச மாதிரி ஆயிருமாடா அப்படிங்கிறாங்க. டே முத்து தயவு செய்து இந்த சுருதிக்கிட்டேயோ அவங்க வீட்டையும் சொல்லிடாத அப்படிங்கிறாங்க. இதை நான் சொன்னோம்னா எனக்கு தான் சங்கடம், இந்த நகையை எங்கே எழுதி கொண்டு வச்சுருப்போம் அப்படின்ட்டு நகையை கொடுத்துட்றாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, என்னங்க இவர் இப்படி இருக்காரு அப்படிங்கும்போது, மீனா அவன் இப்படி தான் அல்பியாக இருப்பான் விடு, அவனை பற்றி தெரிஞ்ச விஷயம் தானே, கேட்டால் பெரிய பிஸ்னஸ்மேன் நிறைய படிச்சிருக்கேன் அப்படி இப்படிம்மா, அம்மாவும் விட்டு கொடுக்காமல் பேசுவாங்க, பழக்கம் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் அப்படிங்கிறாங்க. நேரத்தில் அண்ணாமலை வந்துடுறாங்க, வீட்டில் எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த பின்னாடி சிந்தாமணி பரபரப்பாக வராங்க. ஏய் முத்து, மீனா என்ன நினச்சிட்ருக்கீங்க, என் ரேகா வந்தாகணும் அப்படிங்கும்போது, இங்கே பாரு வீடியோ உனக்கு வந்துட்டுல,
அதில் உனக்கு சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லியாச்சுல, விட்டுரு. அதுக்கு மேலே என்ன அப்படிங்கிறாங்க. என்ன திமிரா? முத்துங்க பாரு, என்னைய வந்து நீ ஒரு முகம்தான் பார்த்துருக்க, மருமகம் நீ பார்த்தன்னா தாங்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அந்த முகமா ரொம்ப நல்லா இருக்குமா, இல்லைன்னா இதோட காமெடியாக தான் இருக்குமா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சிரிக்கிறாங்க. என்னடி சிரிக்கிற? நீங்கள் வந்து இந்த சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்க்கிங்களா? அது நடக்கவே நடக்காது. நீங்கள் எங்கே கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு நீங்கள் சொன்னாலே எனக்கு தகவல் வந்துடும். எல்லா பக்கமும் சொல்லி வச்சுருக்கேன், சரியா? நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு போனாலும் சரி தான், பதியதுக்கு எங்கே போனாலும் சரி தான், எங்கே போனாலும் நடக்காது. இந்த சிந்தாமணி பேரை கேட்டால் அங்கே அலறுவாங்க பாரு அப்படிங்கிறாங்க. முத்து இதை கேட்டுட்டு, என்னம்மா உங்கள் பேரை கேட்டால் அலறுவாங்களா? உங்களை அலறாத இடம்னு ஒன்று இருக்கும்ல, அந்த இடத்துல கல்யாணம் நடக்கும் அப்படிங்கும்போது, என்ன எங்கேயாவது வந்து வெளியே தெரியாமல் பள்ளியெல்லாம் வைக்கலான்னு நினைக்கியா? என்கிட்ட நீ வந்து அப்படி பண்ணால் நீ தோற்று போவா அப்படின்னா, எதுக்கு தோற்று போகணும்? வேணாலும் பாரு, ஊர் அறிய என்ன உன் சார்பிலே என்ன உன் இடத்துல நான் கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச மண்டபத்தில் நீ எங்கே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சாலும் அது நடக்காது. எனக்கு முன்னக்கூட்டியே தகவல் சொல்லிடுவாங்க. அப்படி உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நீ பண்ணிப்பார். இந்த சிந்தாமணி யாருன்னு உனக்கு அப்போ தான் தெரியும் முத்து. உன் பொஞ்சாதி நான் இருந்த பதவிக்கு வந்துட்டான். அதுக்கு வந்தோன்னே அது பெருசுன்னு நினைக்க, எனக்கு அதெல்லாம் சுச்சிப்பி மாதிரி. ஏன்னா நான் 30 வருஷமாக எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ வேறுட்ட பழகியிருக்கேன், அப்படி இப்படிலாம் இருக்குது. நீ வந்து பொசுக்குன்னு வந்துக்கிட்டு நீனும் மீனாவும் நான் வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவீங்க, அதை நான் பார்த்துட்ருப்பேனே. அது நடக்கவே நடக்காது. வேணா பாரு, ரேகாவை நீங்கள் கூப்பிட்டு போனதாக இருக்கட்டும், ஆனால் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறது நான் தான் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே முத்து மீனாவும் ரொம்பவே ஒரு மாதிரி ஆகிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, என்னடா இந்த சிந்தாமணி வந்து இப்படி பேசிட்டு போகுது அப்படிங்கும்போது, எப்பா அதான்ப்பா எனக்கு ஒன்றும் புரியலை. கண்டிப்பாக வந்து சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இதெல்லாம் நடக்கையாங்க போகுது? சிந்தாமணிக்கு இருக்கிற பணத்துக்கும் அந்த ஃபைனான்ஸ் இருக்கிற பணத்துக்கும் இந்த முத்துக்கு மீனாவுக்கு இது தேவையில்லாத வேலை. பேசாமல் ரேகாவை கொண்டு அவங்க வீட்டில் விட சொல்லுங்கள். அவங்க அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்காங்களோ வச்சுட்டு போட்டோம். இவனுக்கே இப்போ வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது, ஏம்மா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் வேலை பார்த்துட்டு தான் இருந்தான் அப்படிங்கிறாங்க. அதான் வேலை போயிட்டடா, ஃபைனான்ஸ் மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணால் அவனை வேலையாக கொடுத்துக்கிட்டு இருப்பார். பேசாமல் அவங்க கொண்டு விட சொல்லுங்கள், இருக்குது வீடே வாடகை வீடு அப்படின்னுட்டு இருக்காங்க. எப்படி இருக்கும்போது மீனாவுக்கு ஒரு ஃபோன் வருது. நான் வந்து அம்மா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டு ஓனர் பேசினார்டி, இந்த சிந்தாமணி ஆட்கள் வந்து நம்மளை வீட்டை வந்து காலி பண்ண சொல்கிறாங்களாம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற? இவ்வளோ காலம் அங்கே இருந்திருக்கோம், நம்ம கரெக்டாக வாடகைலேருந்து எல்லாமே கொடுத்துருக்கோம், திடீர்னு காலி பண்ண சொன்னாங்கன்னா என்னம்மா அர்த்தம் அப்படிங்கிறாங்க. சிந்தாமணி ஆட்கள் காலி பண்ணலன்னா வீடு அப்படி ஆயிரும் இப்படி ஆயிருங்காங்களாம், அதனால் அவர் வந்து நீங்கள் வந்து வேறு வீடை பார்த்துக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது மீனா ஒரு மாதிரி ஆகிறாங்க. மீனா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா தாங்க ஃபோன் பண்ணாங்க, சிந்தாமணி ஆட்கள் வந்து நாங்கள் வாடகை இருக்க வீட்டு ஓனரை போய் பார்த்தாங்களா, அவங்களுக்கு வீடு கொடுக்கக்கூடாது வைக்கக்கூடாது, அவங்கள போக சொல்லுங்கள், நீங்கள் கொடுக்க தெம்பில் தான் வந்து என் மோளையே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி என்னெல்லாமல் சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க வச்சுருக்காங்க, அதனால் நீங்கள் வீடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து, மீனா பார்த்துக்கலாம், அத்தையை வந்து இப்போதைக்கு தெம்பாக இருக்க செல்வது சொல்லி கூட வேறு வீடு கூட பார்க்கலாம் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குங்க. அந்த வீட்டு ஓனர் எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி நல்லா பேசுவார் வைப்பார், எங்கள் குடும்பத்துக்கு எதுனாலும் பண்ணுவார். இப்போ இப்படி பண்ணுறாங்களாங்க அப்படிங்கிறாங்க. மீனா எல்லாமே வந்து மாறும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, பார்த்தீங்களாங்க இருக்க வீடு போச்சா, சூப்பர், ரொம்ப சூப்பர். அதான் சொன்னேன், யாருக்கு எதுக்கு ஆசைப்படணுமோ அதுக்கு தான் ஆசைப்படணும். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டால் இப்படி தான் ஆகும் அப்படிங்கும்போது, விஜயா ஓமம் மட்டும் ஒரு பணக்காரியை கட்டணும் வைக்கணும், அதன் மூலமாக பெரிய ஆள் ஆகணும்னு நீ நினைக்கலாம், இன்னொரு ஆளை வந்து அதை நினைக்கக்கூடாதோ அப்படிங்கும்போது, ஏங்க நீங்கள் மனோஜ் ஆசைப்பட்டுன்னு சொல்கிறீங்க, அந்த சத்யா ஆசைப்பட்டது அது பேராசை தானேங்க, அது நடக்கையா போகுது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்துயம்மா, நடக்குதா நடக்கலையான்னு நடக்கும்போது பாருங்கள், கண்டிப்பாக இதை நடத்தியே தீருவோம் அப்படிங்கிறோம்னா, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. இவங்க பின்னாடியே சிந்தாமணி ரெடி பண்ணி ஆட்கள் பார்க்காங்க. ரேகாவும் சத்யாவும் கண்டிப்பாக இருக்க இடத்துக்கு இவங்க போவாங்கன்னு சொல்லிட்டு மீனா முத்து ஒவ்வொரு மண்டபத்துலேயே பேசி பார்க்காங்க. இந்த மாதிரி சத்யாவை கல்யாணம் பண்ணணும் வைக்கணும் இடம் வேணும்னு சொல்லிட்டு. இல்லைங்க கிடைக்காது, சிந்தாமணி எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு போயிட்டாங்க, அப்படி கொடுத்தோம்னா சிந்தாமணியால் உரி வரும், அதனால் வாய்ப்பு இல்லைங்க அப்படிங்கிறாங்க. இந்த விஷயம் சிந்தாமணி தெரிய வருது. இந்த முத்து மீனாவும் சிட்டிக்குள்ளே எந்த மண்டபத்தை கேட்டாலும் கிடைக்காது, எங்கேயுமே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவங்க எங்கே மட்டும் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் அப்படியே நம்ம தூக்கிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ சிந்தாமணி வீட்டுக்காரர் கேட்காங்க, என்னாச்சு ரேகா பார்த்தியா பார்க்கலையா அப்படிங்கும்போது, ரேகா எங்கே இருக்கானே தெரில, இந்த முத்து மீனா எங்கேயாவது போவாங்க, அவங்க முன்னாடியே போய் பார்த்துடலான்னா அவங்க எங்கேயுமே போக மாட்றாங்க,
இப்போ உங்கள் கல்யாணத்துக்கு மண்டபம் ரெடி பண்ணுறாங்க, இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலான்னு தெரில அப்படிங்கிறாங்க. உடனே சரிட்டு ஏதோ ஒரு வகையில் ரேகாவை கல்யாணம் முடிக்க முன்னாடி நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துரு, அதை மட்டும் செஞ்சிரு அப்படிங்கிறாங்க. சரிங்க, என்னென்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க இந்த சிந்தாமணி அவங்க வீட்டுக்கார்ட்ட. மீனா முத்துக்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சா தான் ஒரு இல்லை அப்படின்னு பார்த்தோம், ஆனால் ஒரு மண்டபம் கிடைக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு கோயிலையாவது நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தா எல்லா பக்கமுமே சிந்தாமணி ஆளை விட்டுருக்காங்களேங்க, என்னங்க பண்ணுறது அப்படிங்கும்போது மீனா, நம்ம ஏதாவது ஒரு வழியில் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கும்போது, ஏங்க நம்ம கண்டிப்பாக கிராமத்தில் போய் அந்த ரேகாவையும் சத்யாவையும் கூப்பிட்டு வந்தோம்னா அது சரி வராது அப்படிங்கும்போது, மீனா எப்படினாலும் கூட்டி வந்து தானே ஆகணும் அப்படிங்கும்போது, இல்லைங்க நம்ம எங்கே போகிறோம் வரோம்னு சொல்லி சிந்தாமணி ஆட்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கண்டிப்பாக அங்கே போனோம்னா ஏதோ ஒரு வகையில் இங்கே தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது பண்ணுவாங்க, அது சரியாக வராது. அதுக்கு நம்ம கடந்து சங்கடப்பட்டு கிடக்கணும். நம்ம பாட்டியை ஒரு காரில் கூட்டி வர சொல்லுவாங்க, எங்கே கல்யாணம்னு ரெடி பண்ணி சொல்லுதோமோ அங்கே கூட்டி வர சொல்லிடுவோம் அப்படிங்க. மீனா நீ சொல்லுவதும் சரிதான், நம்ம அப்படி தான் பண்ணி ஆகணும். ஆனால் கல்யாணத்துக்கு ஒரு நல்ல ஒரு இடம் பார்த்துருக்கேன், எல்லாருமே அந்த இடத்துக்கு கூப்பிட்டா வருவாங்க, எல்லாருமே பெருசாகவும் நினைப்பாங்க, அந்த சிந்தாமணிட்டையும் ஜெயிச்ச மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறாங்க. ஏங்க சிந்தாமணிகிட்ட ஜெயிக்கமோ ஜெயிக்கலையோ, ஆனால் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்க அப்படிங்கிறாங்க. மீனா அந்த சிந்தாமணி என்னெல்லாம் பேசிட்டு போச்சுல்ல, கஞ்சி கோழி இல்லாத நீங்களாம் என் மோளை கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு பார்க்கலோ, சத்யா உழைக்காமே சாப்பிட நினைக்கான், அவனுக்கு நீங்கள் சப்போர்ட்டோ அப்படியோ இப்படியான்ட்டு போகுது. நம்ம அதுக்கெலாம் ஆள் கிடையாது. நீ எப்படி ஏமாற்றி வாங்கி வச்சிருக்கேன் அந்த சொத்தை ரேகா மூலமாக சொத்து இல்லாதவங்களுக்கு பூரா கொடுக்க வேண்டியதான். சிந்தாமணியால் யாரெல்லாம் சங்கடப்பட்டாங்களோ அவங்கள்ட்ட கொடுக்க வேண்டியதான் அப்படிங்கும்போது, அது எப்படிங்க நடக்கும் அப்படிங்கிறாங்க. மீனா சிந்தாமணி எல்லா சொத்தையுமே ரேகா பேரில் தான் வாங்கி வச்சுருக்கு. இதை ஒரு வாட்டி என்கிட்ட சபதம் போடும்போது சொல்லிச்சு, எனக்கு நல்லாவே நினைவு இருக்குது. ரேகாவுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஆமாண்ணே இந்த சொத்து எல்லாமே என் பேரில் தான் இருக்குது, நீங்கள் யார் யார் எங்கள் அம்மாவால் ஒன்றுமில்லாமல் போனாங்களோ அவங்கள பார்த்து சொல்லுங்கள், நான் அவங்க சொத்தை அவங்களுக்கே கொடுத்துட்றேங்க, கல்யாணம் அன்றைக்கே நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனா, எங்கே இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறாங்க. நடக்க தான் செய்யும் அப்படிங்கும்போது, நீங்கள் சொல்கிறீங்க ஏங்க எனக்கே நம்பிக்கை இல்லை அப்படிங்க. மீனா என்ன நம்பலையா அப்படிங்கும்போது, இல்லைங்க எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நான் இல்லைங்களே, கல்யாணம் நம்ம வீட்டில் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா அங்கே அத்தை விட மாட்டாங்க, ஆனால் அந்த சிந்தாமணி மற்ற இடத்துல நடக்க விட மாட்டாங்க, என்னங்க பண்ணுறது, கோயிலில் கீழே பண்ணலாம், பொன்னியம்மன் கோயில்கிட்டே பண்ணலான்னு பார்த்தா அது நடக்க மாட்டாங்குதுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. மீனா ஃபீல் பண்ணாத சூப்பர் இடம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறாங்க. எந்த இடம் அப்படிங்கிறாங்க. சிந்தாமணி வீடு தான் அப்படிங்க. அது எப்படிங்க நடக்கும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நடக்கும் மீனா, நடக்கும், அதுக்கு நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிகிட்ட பேசுகிறாங்க. பாட்டி நாளைக்கு சத்யாவையும் ரேகாவையும் கூப்பிட்டு வந்துடுங்க அப்படிங்கும்போது, சரிமுத்து எங்கே கூட்டி வரணும், பொன்னியம்மன் கோயிலுக்கா எங்கே அப்படிங்கிறாங்க. அங்கே வேண்டாம் பாட்டி, நேராக அந்த சிந்தாமணி வீட்டை அட்ரஸை அனுப்பி விடுதேன், நீங்கள் அங்கேயே வந்துடுங்க அப்படிங்கும்போது, டே நான் சத்யாட்ட கொடுக்குறேன் நீ பேசு அப்படிங்கும்போது, சத்யா உனக்கு கல்யாணம் சிந்தாமணி வீட்டில் தான் அப்படிங்கும்போது, மாமா அது எப்படி நடக்கும், அவங்க நாங்கள் 2 பேரும் ஒன்று சேரக்கூடாது நினைக்காங்க, இப்படி இருக்கும்போது அங்கே போனால் எப்படி நடக்கும், கண்டிப்பாக நடக்கும்டா, அதுக்கு நான் எல்லா பிளானும் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா ஒன்றும் தெரியாமல் குழம்பிடுங்க, என்னங்க பண்ண போகிறீங்க, அந்த சிந்தாமணி இந்த கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, நீங்கள் என்னன்னா கல்யாணம் அங்கே தான் நடக்குங்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. மீனா இன்னுமா புரியலை, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு கல்யாணம், அதுக்கு முன்னாடி 9 மணிக்கு நம்ம சிந்தாமணி வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, ஆமாம் போகணும், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே அங்கே வர சொல்லிடலாம் கல்யாணம்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது, எங்கள் ஒன்றும் புரியலை அப்படிங்கும்போது, மீனா அங்கே போகிறோம், போய் சிந்தாமணிகிட்ட நான் என்ன பேசணும்னு மட்டும் பாரு அப்படிங்கிறாங்க. இங்கே மறுநாள் காலைல 9 மணிக்கு சிந்தாமணி வீட்டுக்கு போகிறாங்க. சிந்தாமணி ரொம்ப கடுப்பில் உட்காந்துருக்கு. சிந்தாமணி இன்றைக்கி தான் ரேகாவை கல்யாணம் தெரியுமில்ல அப்படிங்க. முத்து என்ன விளாண்டுக்கிட்டு இருக்காத, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, நான் தான் எல்லா மண்டபத்துலையும் சொல்லிட்டேனே, எந்த கோயிலில் போய் நீ கல்யாணம் பண்ணாலும் அங்கே நடக்காது, நான் சுற்றி ஆளை விட்டுட்டேன், நான் யாருன்னு உனக்கு இப்போ தானே தெரியுது, நீ சும்மா என்கிட்ட சீன் போட்டுட்ருக்கே அப்படி, கண்டிப்பாக நடக்க தான் போகுது, 10 மணிக்கு கல்யாணம், அதுக்கு முன்னாடி என்னால் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு. ஏய் வாங்கடா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, முத்து மீனா மட்டும் அந்த சிந்தாமணி வீட்டிலே நிற்காங்க. இங்கே சிந்தாமணி நம்ம வீட்டில் வச்சா கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக அங்கங்கே எல்லா பக்கமும் போய் தேடிட்டு கிடக்காங்க. இங்கே பாட்டிக்கு போனோடனே, பாட்டி சிந்தாமணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. சிந்தாமணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. கூப்பிட்டு வந்தோன்னா முத்து மீனாவும் யாரெல்லாம் சிந்தாமணியால் சொத்து இல்லாமல் ஆனாங்களோ அவங்களெல்லாமே வர சொல்லிடுறாங்க கல்யாணத்துக்கு. வர சொல்லி அந்த இடத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி ரேகா எல்லாருக்கும் அவங்கவுங்க பேரில், எங்கள் அம்மாவால் நீங்கள் சங்கடப்பட்டிருக்கீங்க, இந்த சொத்தை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு எல்லாருக்குமே கொடுத்துட்றாங்க. எல்லாருமே கல்யாணத்துக்கு நிற்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் சிந்தாமணி அங்கங்கே தேடி பார்த்துட்டு வீட்டுக்காரன்னு சொல்கிறாங்க, எங்க இன்றைக்கி தான் கல்யாணங்கிறாங்க, வாங்க நீங்களும் உங்கள் சார்பில் எங்கேனாலும் தேடுங்க அப்படின்னா அவங்களும் அங்கங்கே தேடிட்டு கிடக்காங்க. இங்கே சிந்தாமணி வீட்டில் ஏகபோகமாக சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் கல்யாணம் ஆகிடுது. கல்யாணம் ஆகி வரவேற்பு எல்லாம்
நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ பெரிய பெரிய ஆட்கள்லாம் சிந்தாமணி வீட்டில் சிந்தாமணி மோளுக்கு கல்யாணம் சிம்பிளாக வச்சுட்டாடான்னு சொல்லி எல்லாருமே தெரிஞ்சவங்களாம் வந்துட்டுருக்காங்க. அப்போ சிந்தாமணி ஒரு இடத்துல நிற்கும்போது, என்ன சிந்தாமணி உன் மோனையும் மருமகளையும் உங்கள் வீட்டில் வச்சுட்டு நீ வந்து இங்கே நிற்க அப்படிங்கிற. என்னது என் மகளையும் மருமகனையும் என் வீட்டில் வச்சுருக்கணும் அப்படிங்க. ஆமாம், அங்கே தானே கல்யாணம் அப்படின்னு சொல்லி முத்து தம்பி மீனாலாம் வந்து சொன்னாங்க. இப்போ நாங்கள்லாம் வந்து இப்போ அந்த கல்யாணத்துக்கு போய்ட்டு தான் வரோம். என்ன பிள்ளையோட அம்மையை மட்டும் காங்கலேன்னு அப்பாவும் காங்கன்னு நினச்சோம். நீ இங்கே நிற்க வேறு யாரையும் கூப்பிட்டு வந்திருக்கியா? சரி சரி அப்படின்ட்டு போகிறாங்க. இங்கே சிந்தாமணி சரியான கடுப்பு வீட்டில் வந்து பார்க்காங்க. மனக்கோலத்தில் இங்கே ரேகாவும் சத்யாவும் இருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஏய் முத்து, மீனா, இன்னும் இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னவங்க உங்ககிட்ட? உங்கள் தலைமையில் கல்யாணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோம்ல, நடந்துருச்சா? முடிஞ்சிருச்சா? அது உங்கள் வீட்டிலே. நீங்கள் என்ன சொன்னீங்க? உங்களுக்கு யார் மண்டபம் தாரா? எந்த கோயிலில் நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்களா? நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. இதுவும் மண்டபம் மாதிரி தானே? எல்லோரும் வந்துட்டாங்களா? உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்கலேருந்து எல்லாருமே வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. முத்து அப்படிங்கிறாங்க. முத்து தான், அண்ணாமலை பையன் தானே அப்படிங்கிறாங்க. உன்னை மீனா சொல்கிறாங்க, என் வீட்டுக்காரர் எப்படி பண்ணுவார் எது பண்ணணும்னு தெரியாமல் தான் இருந்துச்சு. ஆனால் அவர் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக முடிக்காம விட மாட்டார். முடிச்சிட்டாரா? இப்போ சத்யா அவங்க மருமவன் அப்படி. இவன் எனக்கு மருமவனா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவர் மருமவன் தான், நீ சொன்னாலும் சொல்லாட்டலாம். முத்தனே நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. ரேகா என்ன நினச்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஒன்றும் நினைக்கல அப்படிங்கும்போது, சிந்தாமணியம்மா அது மட்டும் இல்லை, இங்கே சுற்றி இருக்கவங்க எல்லாத்தையும் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் பார்க்காங்க. அது பூரா யாருன்னா சிந்தாமணியால் சொத்து வந்து இல்லாமல் ஆனவங்க இவங்கெல்லாம் அப்படிங்கிறாங்க. இவங்கெல்லாம் உங்களால் அவங்க சொத்தை உங்கள்கிட்ட விட்டுட்டு போனவங்க. என்ன நீங்கள் அவங்கள ஆட்டையை போட்டவங்க. இப்போ அவங்க சொத்து அவங்ககிட்டே வந்துட்டு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் பத்திரம் வச்சுருக்காங்க. இதை பார்த்தோன்னே ரேகா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, இந்த சொத்து இருக்குதுன்னு சொல்லி தானே நீ ரொம்ப ஆடுற. இப்போ என் பேரில் எந்த சொத்தும் இல்லை. நான் ஒன்றும் இல்லாதவ தான். ஒன்றும் இல்லாத வீட்டில் கல்யாணம் பண்ணியிருக்கேன். நான் இருந்துக்கிறேம்மா. நீனும் வீட்டுக்காரும் அந்த சொத்தை வச்சே ஆளுங்க. முத்தனை நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. இங்கே சிந்தாமணி நடந்ததை ஃபோன் பண்ணி வீட்டுக்காரர் சொல்கிறாங்க. வீட்டுக்கு வராங்க. என்ன சிந்தாமணி இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது, நான் எல்லா பக்கமும் தேடினேன், நம்ம வீட்டில் இப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு, ஆனால் இப்படி நடந்துருச்சேங்க அப்படிங்கும்போது, இன்னும் வந்து அந்த முத்துக்கிட்டி மீனாக்கிட்டையும் நம்ம ஜெயிப்போம் இப்போ ஒன்றும் தோணலை. பேசாமல் ரேகாவை நம்ம வீட்டில் கூப்பிட்டு வச்சிடலாம். அந்த பயலுக்கு நம்மளால் முடிஞ்ச பிஸ்னஸை பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கும்போது, என்னது அந்த சத்யாவுக்கு பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி கொடுக்க போகிறீங்களா? ஏன் அந்த மீனாக்கிட்ட நான் நிரந்தரமாக தோக்கணுமா? அது நடக்கவே நடக்காது. ரேகா எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். எல்லாம் கொஞ்ச நாள் தான், 2 மாதத்தில் அங்கே படுத்த பாடலை நம்ம வீடு எவ்வளவோ தரணும்னு வந்துட போகிறா. உங்கள் பாட்டில் இருங்க. ஐயா ரேகா வந்து ரொம்ப செல்வ செழிப்பாக இருந்தவா. அந்த 10க்கு 10 ரூம்லாம் அவள் இருந்துவிட மாட்டா அப்படிங்கும்போது, இங்கே பாரு சிந்தாமணி, அவங்க லவ் பண்ணுதாங்க, உண்மையாக விரும்புதாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளை எதனாலும் சமாளிச்சு விடும் அப்படிங்களா? இல்லை, அதெல்லாம் சமாளிச்சிக்க மாட்டா அப்படிங்கிறாங்க. இங்கே கல்யாணம் அந்த விஷயத்த அண்ணாமலைட்ட முத்து ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க. முத்துக்கு ரொம்ப சந்தோஷம், அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே விஜயாட்ட சொல்கிறாங்க. விஜயாவுக்கு ஏற்றுக்கவே முடியல. இந்த முத்து மீனா அப்படி பண்ணுவாங்க நினச்சி கூட பார்க்கலையே, வைக்கலையே அப்படிங்கிறாங்க. ஏன் விஜயா அப்படிங்கிறாங்க. அந்த சிந்தாமணி எவ்வளோ பெரிய கோடீஸ்வரி, அவள் அந்த கல்யாணம் நடக்கவே விட மாட்டான்னு நினச்சேன். ஆனால் இந்த மீனா தம்பி போய் இவ்வளோ பெரிய பணக்காரியை கட்டிட்டானாங்க. அதை தாங்க என்னால் தாங்க முடியல. மனோஜ் பாருங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறான், எவ்வளோ படிச்சிருக்கான், அவனுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கலைங்க அப்படிங்கும்போது, விஜயா என்றைக்குமே அடுத்தவங்களுக்கு ஒன்று நடக்கிறத நினச்சி என்ன அதையே நம்ம வந்து பெருசாக குத்து பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு ஒன்றுமே நடக்காது. நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருந்தாலே போதும். அதான் வந்து மனோஜை பண்ண சொல்லு. பெரிய பிஸ்னஸ்மேன்னு பேசினா மட்டும் போதாது, அதை வந்து செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் சொல்கிறாரு, ரோகிணி வந்து எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி போனால் தர நான் பண்ண முடியும். அதுதான் அந்த 5 லட்சம் யாரும் தர மாட்டேறீங்களே, வைக்க மாட்டேங்கிங்களே அப்படிங்கும்போது, மனோஜ் என்றைக்குமே நீ வந்து அடுத்தவங்களை நம்பி தான் நிற்பியா? உன்னால் எதுவுமே செய்ய முடியாதாடா அப்படிங்கும்போது, அதெல்லாம் எனக்கு முடியும் வைக்கும் அப்படிங்கிறாங்க. முடியும்ல, நீனே 5 லட்சத்தை புரட்டி என்ன பண்ணுவே பண்ணு அப்படிங்கிறாங்க. ரோகிணி மனோஜுக்கு தெரிஞ்ச ஆள்கிட்ட பூரா ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. மனோஜ் வந்து பணம் கேட்டால் யாருமே கொடுக்காதீங்க, நான் மனோஜ் கூட வாழணும்னு நினைக்கிறேன், மனோஜ் என்கிட்ட இந்த 5 லட்சத்தை தந்து நீ வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு இருக்கார் அப்படின்னோன்னா, அவங்களும் சரிம்மா நான் கொடுக்கல வைக்கல அப்படின்றாங்க. இங்கே இந்த விஷயம் வந்து மனோஜுக்கு தெரிய வருது. ரோகிணிகிட்ட கேட்குறாங்க. ரோகிணி, நான் 5 லட்சத்தை தந்தால் எனக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு போயிடுவேன்னு சொன்னேன். இப்போது நம்மளுக்கு 2 பேருக்கும் தெரிஞ்சவங்கள்லாம் ஃபோன் பண்ணி 5 லட்சம் மனோஜுக்கு கொடுக்காதாங்கன்னு சொல்லியிருக்கீங்க அப்படிங்கும்போது, இல்லை மனோஜ், நீனா வந்து அதை சம்பாரித்து எனக்கு தரணும், அப்போனா தான் அதனுடைய கஷ்டம் நஷ்டம் உனக்கு தெரியும், இல்லைன்னா உனக்கு அது தெரியாதுல்ல அப்படிங்கும்போது, ரோகிணி அந்த பணமே எனக்கு வரட்ட முடியல. பாரு, அந்த ரவி வந்து பெரிய பணக்காரியை கட்டியிருக்கான், அதே மாதிரி சத்யாவும் பெரிய பணக்காரியை கல்யாணம் பண்ணிட்டான், நான் தான் ஒன்றுமில்லாதவங்கள கல்யாணம் பண்ணிட்ட உடனே
அதனால் நீ வேண்டான்னு போயிட்டா நான் பெரிய பணக்காரியை பார்த்து கல்யாணம் பண்ணி பெரிய ஆளாகிடுவேன் அப்படிங்கும்போது மனோஜ், இன்னும் நீங்கள் திருந்தலையா, ஏன் திருந்தவே மாட்டிங்களா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து, இல்லை ரோகிணி இது வந்துங்காங்க. இல்லை மனோஜ், நீங்கள் திருந்தவே மாட்டீங்க, தெரிஞ்சு போச்சு. நான் உங்களை வேணும்னு நினைக்கிறேன், நீங்கள் பணக்காரியை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நான் 5 லட்சத்தை வாங்க மாட்டேன், இப்போ நீங்கள் 10 லட்சமாக தந்தால் தான் நான் உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம்னு போவேன் அப்படின்னாங்க. ஐயோ, தேவையில்லாமல் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்ருக்காங்க. அப்போ விஜயா, என்னடா ஆச்சு அப்படிங்கும்போது, ஏம்மா ரோகிணிக்கு இன்னும் ஒரு 5 லட்சம் வேணுங்க அப்படிங்கும்போது, என்னடா நினச்சிட்ருக்கா, ஏற்கனவே 5 லட்சம் வேணுங்கன்னா இப்போ 10 லட்சம் வேணுங்க அப்படிங்கும்போது, தெரிலம்மா, நான் போய் அவ்வளோ போய் நேரில் பார்க்கேன் அப்படி. நீ நேரில் பார்க்க வேண்டாம், நான் வரேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி வீட்டுக்கு விஜயாவும் வராங்க. ஏய் ரோகிணி, என்னடி நினச்சிட்ருக்க, முதல்ல 5 லட்சம் கேட்டேன், இப்போ இன்னொரு 5 லட்சம் வேணும்னு கேட்காம அப்படிங்கிறாங்க. ஆண்டி, 5 லட்சம் முதல்ல கேட்டேன், மனோஜ் ஓவராக பண்ணிகிட்ருக்காரு, எனக்கு கூட ஒரு 5 லட்சம் வேணும், 10 லட்சம் தந்தால் தான் எனக்கும் மனோஜும் சம்மந்தம் இல்லைன்னு போவேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் தர முடியாது, நீ மனோஜ் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி இந்த பேப்பரில் எழுதி கொடு அப்படிங்கும்போது, அதெல்லாம் செய்ய முடியாது ஆண்டி அப்படிங்கிறாங்க. சனி தானே ஆகணும் அப்படிங்கும்போது, நான் வேணா காய்ச்சட்டுக்காரங்களை வர சொல்கிறேன், அவங்கள்ட்ட நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. ஸ்டேஷன் என்னம்மா நீங்கள் யாருமே இல்லாத வீட்டில் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தீங்களாமே, அதை எப்படி செய்யணுமோ அப்படி தான் செய்யணும், தேவையில்லாமல் பண்ணியிருந்தீங்க உள்ளே தான் போவீங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டேன்னு விஜயா, ஆஹா, இந்த ரோகிணி இப்படிலாம் பண்ணுவான்னு நினைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசோட கிளம்பலான்னு சொல்லி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த விஷயம் அண்ணாமலைக்கு தெரிய வருது. அண்ணாமலை கேட்குறாங்க, விஜயா நீ அடங்கவே மாட்டியா அப்படிங்கும்போது, ஏங்க எல்லோரும் அவங்கவுங்க ஜோடியாக இருக்காங்க, மனோஜ் மட்டும் இப்படி இருக்கான் பாருங்கள் அப்படிங்கும்போது, அப்போ ரோகிணி தான் சேர்ந்து வாழணும், ரோகிணி கூட்டு வாழ சொல்லு அப்படிங்கும்போது, ஏங்க ரோகிணிக்குள்ளே வாழ மாட்டான், பெரிய கணக்காரியை தான் கல்யாணம் பண்ணுவான் அப்படிங்கும்போது அண்ணாமலை சிரிக்கிறாங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் இதை சொல்லிகிட்டே தான் அலைய போகிறீங்க, ஆசைப்பட்டவங்களுக்கு எதுவுமே நடக்காது, உங்கள்கிட்ட இருக்கிறது பேராசை அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, பாருங்க என் ஃப்ரெண்டுகிட்ட பேசி எப்படியா மூலம் நான் கல்யாணம் பண்ணி வச்சு தீருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. ராஜேஸ்வரி எப்படி இருக்க அப்படின்னு, நல்லா இருக்கேன். சரி, என் மகனுக்கு ஒரு வசதியான பொண்ணு இருந்தால் பார்க்க சொன்னோம்ல அப்படிங்கும்போது, இங்கே பாரு, ரோகிணிக்கும் அவனுக்கும் சம்மந்தம்னு ஒரு பேப்பர் வந்தானா நாளைக்கு கூட ஒரு பெரிய பொண்ணை நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் வேண்டாம், மூளை மனோஜ் கூட நீ பேப்பர் இருந்தால் தான் கொடுப்பியா, நீ என் ஃப்ரெண்டு தானே, நான் சொன்னால் நீ கேட்பல அப்படிங்கிற விஜய். அங்கே பாரு, நீ நானும் ஒன்றா படித்தோம் வச்சோம், அதில் நான் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். என் மூளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பையனாக இருக்கணும், நல்ல பையனு மனோஜ் சொல்ல முடியாது. ரோகிணியை கல்யாணம் பண்ணதுக்கு மட்டும் அந்த ஜீவா கூட வாழ்ந்தான், இப்போ என்ன ரோகிணியை வேண்டாங்கிறான், நாளைக்கு ஏமாவோ வேண்டான்னு வேறு ஆள் கூட வாழ மாட்டான்னு என்ன நிச்சயம். அதனால் நான் பொண்ணு தரமாட்டேன், நீ எங்கேனாலும் பார்த்துக்க. நான் பொண்ணு பார்த்து வைக்கன்னு சொன்னது சும்மா தான், என்கிட்டலாம் இந்த மாதிரி சொந்தமாக பேசாத அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு ஒன்றும் ஓடலை. உடனே மனோஜ் பலர்னு வாங்குது. என்னம்மா அப்படிங்கிறாங்க. எல்லாம் ஒன்றால் தான்டா, என்னால் தான், எதனாலும் வெளியே தெரியாமல் செய்யணும், எல்லாம் வெளியே தெரியாத மாதிரி தான் பண்ணுறேன் அப்படிங்கும்போது, என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிற பிறகு அந்த ஜீவாவை பற்றியும் ரோகிணியை பற்றியும் அப்படி பேசுகிறா அந்த ராஜேஸ்வரி அப்படிங்கிறாங்க. மனோஜ் என்ன செய்யணும்னு தெரியாமல் முழிக்காது. வேறு வழியே இல்லை, நம்ம கம்பெனி கொடுக்க வேண்டிய பணத்தை ரோஹின்கிட்ட கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மொட்டை சந்தோஷ் கால் பண்ணுறாரு. நான் கம்பெனிக்கு பணம் கொடுக்குறதுக்கு உங்கள்கிட்ட தந்துருக்கோம்ல, அதை நீங்கள் கம்பெனி கொடுக்க வேண்டாம் அப்படிங்கும்போது, என்ன பண்ண சொல்கிறீங்க, அப்படி நம்ம கொடுக்கலன்னா நம்ம கடைக்கு ஒரு பொருள் வராது, நம்ம பிஸ்னஸே பண்ண முடியாது அப்படிங்கும்போது, அதை விட எனக்கு முக்கியம் என் வாழ்க்கை தான். ரோகிணி இப்போ உடனே 5 லட்சத்தை கொடுத்தா சரின்றுவா, வீம்புக்கு தான் 10 லட்சம் காட்டுட்ருக்கா, அந்த 5 லட்சத்தை நாளைக்கு கொண்டு வந்துரு அப்படிங்கிறாங்க. 5 லட்சத்தை வாங்கிட்டு ரோகிணிகிட்ட கொண்டு கொடுக்காங்க. ரோகிணி, உனக்கு தேவை இந்த 5 லட்சம் தானே வச்சுக்க, என் பிஸ்னஸே போனாலும் பரவாயில்லை, உங்கள்கிட்ட ரிலீஃப் வந்தால் போதும்னு நினச்சி தான் நான் இது பண்ணியிருக்கேன், நீ மட்டும் எனக்கு ரிலீஃப் கொடுத்துட்டேன்னா கண்டிப்பாக ஒரு பணக்கார பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணி என் கடையிலேருந்து எல்லாமே சரி பண்ணிடுவேன் அப்படின்னா ரோகிணி சிரிக்காங்க. என்னது மனோஜ், இந்த 5 லட்சத்தை வாங்கிட்டு நான் அப்படியே சரியாகி போயிடுவேன்னு நினைக்கிங்களா, அது நடக்கவே நடக்காது. இந்த 5 லட்சத்தை நீங்கள் வெளியே வரதுக்கு நான் கொடுத்த பணம் தந்துட்டீங்க, இது எனக்கு நான் சின்னதாக ஒரு பார்லர் வைக்கிறதுக்கு எனக்கு ஆகும், ஆனால் நான் உங்களை வேண்டான்னு போகவே மாட்டேன் மனோஜ், நீங்கள் வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க அப்படிங்கிற. என்ன ரோகிணி, நான் பணம் தந்தப்பறம் நீ மாற்றி பேச அப்படிங்கணும், அப்படி தான் இது பண்ண முடியாது அப்படிங்கும்போது விஜயாவை கால் பண்ணி பேசுகிறாங்க. இந்த மாதிரி நான் கம்பெனி கட்ட வேண்டிய பணத்தை ரோஹின்கிட்ட கொடுத்தேம்மா, இப்போ வாங்கிட்டு நான் உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு நான் போக மாட்டேங்கிறா அப்படிங்கும்போது, டேய் எதனாலும் என்கிட்ட கேட்டு செய்ய வேண்டியதுனடா, இப்போ நீ அங்கே போயிட்டேன், நான் ஏதாவது ஒன்று பண்ணேன்னா கண்டிப்பாக ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி உள்ள வச்சுவிடுவாங்க, அது லாயக்கூடாது, உடனே கிளம்பி வாடா அப்படிங்கிறாங்க. வீட்டில் மனோஜ் விஜயா முன்னாடி ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. இப்போ எல்லாம் போச்சாடா, கடையும் போச்சு, கம்பெனிக்காரங்க கொடுக்க வேண்டிய பணமும் போச்சு, இப்போ கம்பெனிக்காரங்க பொருளும் தர மாட்டாங்க, ஒன்றும் தர மாட்டாங்க, உங்கள் கடை அவ்வளோதான், இனிமேல் நீ இழுத்து மூட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணணுமா நீங்கள் தாம்மா ஏதாவது வழி பண்ணணும், பேசாமல் செயினை கொடுங்கம்மா அப்படிங்கும்போது, என்னடா சொல்லுத செயினை கட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் தான் செயினை கலத்தி மனோஜுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அண்ணாமலை வந்துடுறாங்க. விஜய் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கும்போது, ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. என்ன இப்போ நீங்கள் பேசலாம் நான் கேட்டேன்,
இப்படி முட்டாள்தனமாகவே இவ்வளோ படிச்சுட்டு இருந்தால் எப்படி அவன் முன்னேற போகிறான்? முத்தை பாரு, ஒன்றும் படிக்கலை தான். இன்றைக்கி அவங்க நல்ல முன்னேறி இத்தனை வண்டி வச்சுருக்காங்க. இந்த வீட்டுக்கு வாங்கின கடன் 38 லட்ச ரூபாயை அடைச்சிருக்காங்க. அங்கே சத்யாவுக்கு அந்த சிந்தாமணி போட்ட சபதத்தை மீறி இன்றைக்கி என்ன செஞ்சுருக்காங்க? கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா வகையிலும் அவங்க சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மனோஜ் எதுவுமே கிடையாது. இவனை நம்பி நீ வந்து 5 பவுன் நகையும் கொடுத்தா ஒன்றும் இல்லாமல் தான் ஆகப்போகுது அப்படின்னா விஜயா ரொம்பவே முழிக்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.